பண்ணாத விஷயத்துக்கு பண்ண எல்லாருமே சொல்லும்போது தான் ஐ வாஸ் சூசைட். வெக்கமா இல்ல அழுவுற அவன் போறாமா உனக்கு தெரியாது அவன் ஸ்டோரியில போடுறான். என்னதான் நடக்குதுன்னு தெரியலங்க. சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒருத்தங்க நல்லா பண்றாங்க, அவங்கள ஃபேம் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் சீக்கிரமா பண்ணிடுறீங்க. அவங்கள டிஃபேம் ஆக்கணும்னாலும் அதுவும் டக்குன்னு ஒரு செகண்ட்ல பண்ணிடுறீங்க. நான் எதை பத்தி சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்குங்க. இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒருத்தரோட இஷ்யூ இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. லைவ்ல போட்டு விட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காப்ல. இதெல்லாம் பார்க்கும்போது சோசியல் மீடியா எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுதுங்க. சோசியல் மீடியால நம்ம எதை பத்தி சொன்னாலும் யாரை பத்தி சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அதை நம்பிடுறோம். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோல இருந்து தாங்க. இந்த வீடியோல இர்ஃபான் நிறைய தப்பு பண்ணிருக்காருன்னு அவரை பத்தி பேச கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தா இவர் பண்ணிருப்பாரு அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதுக்கு இர்ஃபான் இன்னொரு ரிப்ளை வீடியோ கொடுத்தாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு பிரியாணி மேன் தான் நிறைய பொய் சொல்றாருன்னு அவரு மேல நெகட்டிவிட்டியா பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் இர்ஃபான் வீடியோக்கு பதில் வீடியோவா இவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கு இனிமே இர்ஃபான் பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணலங்க. இருந்தாலும் அவர் அடுத்த கண்டென்ட்க்கு போயிட்டாரு. டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. டெய்லர் அக்காவை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க. இவங்களோட பேஜ்லாம் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி போட்ட வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க டீச்சிங்க்கு அதிக காசு வாங்குறாங்க, இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டதில்ல, நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவர் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லர் அக்கா மோசம் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் எழ ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நாள் கொண்டாடிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு இவர் சொல்றது கேட்டோன்னே எல்லாருமே இவங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. இதுக்கிடையில தான் ஏ2டி வந்தாப்புல டெய்லர் அக்கா பண்ணது ஸ்கேமா இல்லையா அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டாப்புல. இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு பிரியாணி மேன் தான் போய் பேசிட்டு இருக்கான், இவன் இப்படி தான், இவன் வீடியோவே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மறுபடியும் சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா சோசியல் மீடியால வர்ற கண்டென்ட்டோட உண்மைத்தன்மையை ஆராயாம அது பொய்யா இருந்தாலும் அது உண்மையா நம்பி நிறைய விஷயங்களை பேசுறதுதான். ஏன் ஏ2டி பேசின வீடியோ கீழேயும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க எவ்வளவு வல்கரா இருக்குன்ட்டு. ஒருத்தனை புகழ்றதுக்கு 10 பேர் இருந்தாலும் இகழ்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று தாங்க. கண்டென்ட் இல்லாத நிறைய கண்டென்ட் கிரியேட்டருக்கு இது கண்டென்ட்டா மாறி இருக்குது. டெய்லர் அக்கா இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருந்தனால அவங்கள பத்தி தப்பான விஷயம் ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொன்ன உடனே அதோட உண்மைத்தன்மையை தெரியாம எல்லாருமே பாத்தீங்கன்னா தப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ டெய்லர் அக்கா மாதிரியே சோசியல் மீடியால டிவோஷனல் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரியே நிறைய பேர் பண்ணிட்டு சோசியல் மீடியால வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒருவேளை கொஞ்ச நாள்ல இவங்களை பத்தி ஏதாவது தப்பான விஷயம் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா இருக்கலாங்க அப்படின்னு பேசுறதுக்கும் 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அது உண்மையாவே நடந்திருக்குமா அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பத்தி எந்த விஷயமே தெரியாம அதை பத்தி நீங்க பேசுறது தாங்க இங்க பிரச்சனைக்கே காரணம். நீங்க அந்த விஷயத்தை பார்த்திருக்கீங்க, அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி நீங்க தைரியமா பேசலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம், நீங்க பார்க்காத விஷயத்தை பத்தி இது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப நிலைமையில பிரியாணி மேன் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காகவும் வியூஸுக்காகவும் நிறைய விஷயங்கள் தப்பா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சோசியல் மீடியால நிறைய நெகட்டிவிட்டியா அவர் மேல வந்துட்டு இருக்கு. இந்த நெகட்டிவிட்டி கடைசியில் அவருக்கு ப்ரெஷரா மாறுது. இப்போ லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா இப்போ தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. டெய்லர் அக்கா வீடியோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இர்ஃபான் வீடியோ தான் பீக்கா இருந்துச்சு. இப்போ இர்ஃபான் வீடியோவை தாண்டி இது பீக் ஆயிருச்சு. இப்போ இதுவே வேற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நம்ம மக்களோட மைண்ட் செட்டும் கூட.